ஜெர்மனியில் நுரையீரலை பாதிக்கும் கொடிய நோயான காசநோய் என மீண்டும் பரவி வருவதாக எச்சரிக்கப்பட்டுள்ளது. இன்னும் ஒழிக்கப்படாத இந்த நோய் இன்னும் கடுமையான அச்சுறுத்தலாகவே உள்ளது என மருத்துவர்கள் எச்சரிக்கின்றனர். எனவே சளி அல்லது காய்ச்சல் போன்ற அறிகுறிகளை புறக்கணிக்க வேண்டாம் என மருத்துவர்கள் எச்சரிக்கின்றனர். ஏனெனில் அவை காசநோயின் அறிகுறிகளாக இருக்கலாம். ஜெர்மனியில் குழந்தைகள் மற்றும் இளைஞர்களிடையே காசநோய் பரவல் அதிகரித்துள்ளது. இருப்பினும் கடந்த ஆண்டை விட 2025ஆம் ஆண்டில் இதுவரை ஜெர்மனியில் குறைவான வழக்குகள் பதிவாகியுள்ளதாக நிபுணர்கள் கூறுகின்றனர். காசநோய் ஒரு ஆண்டில் 1.2 மில்லியனுக்கும் அதிகமான மக்களை கொல்கிறது என உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. அமெரிக்க அரசாங்கம் காசநோய் கட்டுப்பாட்டு திட்டங்களுக்கான நிதியை குறைத்துள்ளதால் உலகளவில் இந்த நோயை எதிர்த்து போராடுவது கடினமாகி வருகிறது. கொங்கோ, இந்தியா, இந்தோனேஷியா மற்றும் பாகிஸ்தான் போன்ற வளரும் நாடுகளில் காசநோய் மிகவும் பொதுவானதாக உள்ளது. இருப்பினும் ஐரோப்பாவிலும் காசநோய் தொடர்ந்து அதிகரித்து வருகின்றமை ஆபத்தானது என எச்சரிக்கப்பட்டுள்ளது.